தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கொலோசியர் 4:7. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகுக்கு என்பவன். பிரியமான சகோதரன் பவுல் ரோமாபுரி சிறையில் இருக்கும் பொழுது தான் இதை எழுதினார். அங்கு இருக்கும் பொழுது எபேசியர் நிருபத்தையும் கொலோசியர் நிருபத்தையும் எழுதி அதை கொண்டு போய் எபேசு சபைக்கும் கொலேசு சபைக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் இந்த தீகு கொடுத்தார். அவரோடு கூட ஒனேசிமுவை அனுப்பினார். இந்த நிருபத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ரோம சிறைச்சாலையிலிருந்து பல தேசங்கள் வழியாக எபேசுக்கு போய் எபேசுவில் கொண்டு போய் சேர்க்கிற இந்த ஊழியம் சாதாரண ஊழியம் கிடையாதுங்க. அந்த நாட்களிலே நீண்ட பயணம், அதுவும் கொடூரமான ஒரு பயணம், ஆபத்து நிறைந்த ஒரு பயணம். அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை ஆண்டவர் தீகுக்கு கையில் கொடுத்தார் என்றால் எத்தனை அற்புதமான ஒரு ஊழியனா இருக்கணும் பாருங்க. மட்டுமல்ல, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பவுலுக்கு ஆதரவாக இருந்தார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். எல்லாம் சாதகமாக இருக்கும் போது ஆறுதலாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க, அது இயல்பு தான். ஆனால் அந்த காலத்திலே ரோம சிறைச்சாலையிலே பவுல் இருந்த பொழுது அவருக்கு ஆதரவாய் ஆறுதலாய் இருந்தார் என்றால் பவுலுக்கு எத்தனை ஒரு பக்கபலமா இருந்திருக்கும். இன்றைக்கும் நமக்கு எதிரான சூழ்நிலைகளாக இருக்கும் பொழுது, அது பண பிரச்சனையோ வேற பிரச்சனையோ எல்லாம் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நம்மோடு கூட ஒற்ற தோழனாக சகோதரனாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது எத்தனை பெரிய பலம், நமக்கு இது எத்தனை பெரிய திருப்தியும் பலத்தையும் கொண்டு வரும். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நமது நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் பலகீனப்படும் பொழுது, அவர் எதிரான சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஜீவனாக கூட இருக்கணும். உயிரை கொடுக்கிறவளாக உயிரை எடுக்கிறவளா இல்ல, உயிரை கொடுக்கிற சகோதரனா இருக்கணும். அதுதான் அவர்களுக்கு நாம் செய்கிற மகா பெரிய உதவியா இருக்குங்க. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இதெல்லாம் அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்க சகோதரன் வியாச்சியத்தில் அவனுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்களா? கஷ்டப்படுகிற சகோதரனுக்கு நண்பனுக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்களா? ஊன்றுகோலாக இருக்கீங்களா? இதெல்லாம் பார்க்கணுங்க. நம்ம கிறிஸ்தவன் சொல்லிட்டா சும்மா சொல்லிட்டா போதாது, அதன்படி வாழணும். கேட்குற கத்திரி பிள்ளைகள், இந்த தீகுக்கு போல் எந்த விதத்திலாக திருச்சபைக்கு விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு ஆதரவாக இருங்கள். ஒற்ற நல்ல ஒரு சகோதரனாக இருங்கள். ஆண்டவங்களை மறக்க மாட்டார், உங்களை உயர்த்துவார், எல்லா தேவைகளையும் சந்தித்தா. நீங்கள் திருச்சபைக்கு தூண்களாக இப்படி இருங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.